ஜெயிலர் 2 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரப்போகுது, விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் எப்ப ரிலீஸ் ஆக போகுது மற்றும் ஒரு சில சினிமா அப்டேட்ஸ்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜெயிலர் மூவி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கம்பேக்கு எவ்வளவு உதவிச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு வந்துக்கிற தகவல் படி பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 மூவி கண்டிப்பா நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் ஜெயிலர் 2க்கான ஷூட்டிங் பாத்தீங்கன்னா மார்ச் 2025 இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இப்போதைக்கு வந்துக்கிற தகவல் படி பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2ஓட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஜனவரி 1st வீக்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தல அஜித் அவர்களோட மூவி 2 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2025ஓட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் விடாமுயற்சியோட ஃபர்ஸ்ட் சிங்கிளும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு வந்துக்கிற தகவல் படி பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் ஜனவரி 1st அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேர்ட்லி, இளையராஜா அவர்களோட பயோபிக்ல தனுஷ் அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்ற தகவல் பாத்தீங்கன்னா இனிஷியலி வெளிவந்தது. அண்ட் அந்த மூவி டிராப் செய்யப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போதைக்கு வந்துக்கிற தகவல் படி பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களோட பயோபிக் கண்டிப்பா நடைபெறுது. அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த படம் இருக்கு. ஸோ கண்டிப்பா தனுஷ் அவர்கள் தான் இளையராஜா அவர்களோட பயோபிக்ல நடிப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படக்குழுவினர் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்லி, லக்கி பாஸ்கர் மூவி உங்க எல்லாருக்குமே எவ்வளவு பிடிச்சது அப்படின்றத கேட்கவே தேவையில்ல. லக்கி பாஸ்கர் மூவியை டைரக்ட் பண்ண வெங்கி அட்லூர் அவர்கள் அடுத்ததா சூர்யா அவர்களை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற தகவல் பாத்தீங்கன்னா வெளிவந்திருக்கு. அண்ட் அந்த படத்தோட கான்செப்ட் மோஸ்ட் லைக்லி மாருதி காரோட ஹிஸ்டரியை பத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அந்த படம் 2026ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவல் பாத்தீங்கன்னா வெளிவந்திருக்கு. ஸோ அந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்த்தாக்கணும். அண்ட் அடுத்ததா சூர்யா அவர்களோட தம்பியான கார்த்தி அவர்கள் லோகேஷ் கனகராஜா அவர்களோட கைதி 2 எப்ப பண்ண போறாரு அப்படின்ற கேள்விக்கு இப்ப பதில் கிடைச்சிருக்கு. மார்ச் 2025ஓட பாத்தீங்கன்னா கார்த்தி அவர்களோட ரீசெண்டா பண்ற படம் பாத்தீங்கன்னா முடிய போகுது. அண்ட் அதுக்கப்புறம் கார்த்தி அவர்கள் கைதி 2க்கான ஷூட்டிங்ல கலந்துக்க போறாரு அப்படின்ற தகவல் பாத்தீங்கன்னா வெளிவந்திருக்கு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும். கண்டிப்பா கைதி 2 ரொம்பவே மேசிவா தான் இருக்கும். அண்ட் எல்சியூக்கான லிங்க் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு. அண்ட் எல்சியோட பிரைமரி படம் கைதி அப்படின்றதுல கடைசி அப்டேட்டா இன்னுமே சில ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா வடசென்னை 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்றத நம்பிட்டு இருக்காங்க. பட் வடசென்னை 2 ரிலீஸே ஆகாது அப்படின்றத வெற்றிமாறனே பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல ஒரு ஃபேன் வடசென்னை 2 எப்ப ரிலீஸ் ஆகும், எந்த இயர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா ரிலீஸ் ஆகாது அப்படின்றத சைலண்டா பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் ஹிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வட சென்னை ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் எட் வெற்றிமாறன் அதுக்கு பதிலாக ஒரு நல்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? வெற்றிமாறன் அவர்களோட வட சென்னை 2 படம் வராது அப்படின்றது டிசப்பாயின்மெண்ட் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.